அன்பார்ந்த குழந்தைங்களே வணக்கம். எல்லோரும் சுகமாக இருக்கீங்களா? ஓகே. நம்ம எப்பயுமே பாதுகாப்பாக இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே போகிறதா இருந்தால் என்ன செய்யணும்? மாஸ்க் போட்டுக்கிட்டு போகணும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் நம்ம எப்பயுமே ஒரு இடைவெளி, நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்ட இருந்து ஒரு இடைவெளி வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வீட்டிலேருந்து அப்பா அம்மா எல்லாருமே வெளியில் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. வேலைக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம வேகமாக ஓடி சென்று அவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது? பக்கத்தில் போகக்கூடாது. ஏன்? அவங்க வெளியில் போயிட்டு வர்றாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த கோவிட்-19 வைரஸ் கிருமிகள் நம்ம ஆடைகளிலெல்லாம் ஒட்டிக்கிட்டு வரலாம். இப்போ அவங்கெல்லாம் உடல் அதே மாதிரி அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணின பிறகு தான் நாம் அவங்கக்கிட்ட போகணும். அப்போ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, நம்ம எப்படி இருக்கணும்? பாதுகாப்பாக இருக்கணும். ஓகே, சரி, நம்ம இன்றைக்கி வகுப்புக்கு போகலாம். போன வகுப்பில் சாரு உங்களுக்கு வேண்டி 1-2 செயல்பாடுகள் கொடுத்து விட்டுருந்தேன். எல்லோரும் செய்தீங்களா? முதல்ல நம்ம என்ன செயல்பாடு பார்த்தோம்? ஒரு அட்டவணையை நிரப்ப சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த அட்டவணை எது தொடர்பானது பாருங்கள். மாதிரியை போன்று சொல்லுக்கு ஏற்ப மாற்றி எழுதுங்கள் அப்படின்னு ஒரு செயல்பாடு பார்த்தோமா இல்லையா? அதில் மாதிரி சாரு சொல்லி கொடுத்துருந்தேன். அதாவது பாடி, மேலே பாருங்கள் பாடின்னு போட்டிருக்குது, கீழே இனியன் பாடினான், இனியன் பாடினான், அவன் பாடினான், அவள் பாடினாள், பிறகு அவர்கள் பாடினார்கள், நாங்கள் பாடினோம், நீ பாடினாய். இதெல்லாம் சார் சொல்லியிருந்தேன். ஒன்று கூடி வாசிக்கிறேன். இனியன் பாடினான், அவன் பாடினான், அவள் பாடினாள், அவர்கள் பாடினார்கள், நாங்கள் பாடினோம், நீ பாடினாய். இதெல்லாம் நீங்கள் அன்றைக்கே வகுப்பில் கவனிச்சிருப்பீங்க. இது மாதிரி உங்களை சில சொற்றொடர்கள்லாம் அந்த மாதிரி போன்று மாற்றி எழுதுறதுக்கு சொல்லியிருந்தேன். எதெல்லாம் அது? ஆடி பாருங்க. இந்து ஆடினாள், இந்து ஆடினாள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஆடினார்கள். வெரி குட். அவன் ஆடினான். வெரி குட். நாங்கள் ஆடினோம். வெரி குட். அவள் ஆடினாள். ஓகே. நீங்கள் ஆடினீர்கள். இதெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா? சரி, நீங்கள் கரெக்டாக எழுதியிருப்பீங்க. உங்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் அனுப்பி கொடுத்துருப்பீங்க. இருந்தாலும் சார் உங்களுக்கு வேண்டி இதை சொன்னேன், இங்கே உங்களுக்காக அதை காட்டுறேன். நீங்கள் எல்லாம் சரியாக எழுதியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். சரி, அப்போ இந்த ஆடினான், ஆடினார்கள், பாடினான், பாடினார்கள், பாடினாள், பாடினார்கள் இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நடந்து முடிந்த செயல்களாம். அதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, இனி நடக்க போகிறதும் இல்லை. இவை எல்லாமே என்னது? நடந்து முடிந்த செயல்கள். இப்படி நடந்து முடிந்த செயல்களை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இறந்த காலம் அல்லது கடந்த காலம். நடந்து முடிஞ்சது. பாடினான், பாடினார்கள் இல்லையா? பாடினாள் அப்படிலாம் சொல்கிறோம். அப்போ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதே ஒரு செயல்பாடை நீங்கள் வேறு என்னெல்லாம் மாற்றி எழுதலாம்? நிகழ்காலமாகவும் எதிர்காலமாகவும் மாற்றி எழுதலாம். நிகழ்காலம்னா என்ன? இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். எதிர்காலம்னா என்ன? இனி வரக்கூடிய ஒரு காலம். அப்போ அந்த காலத்துக்கு ஏற்றபடி நாம் சொல்லக்கூடிய சொற்களில் அல்லது சொல்லக்கூடிய வாக்கியங்களில் நிறையா வேறுபாடு உண்டு. ஒரு சொற்றொடரை பார்த்த உடனே அது நடந்த காரியமா, நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரியமா, நடக்க போகிற காரியமான்னு நமக்கு என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். சரி, இதே அட்டவணையை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த அட்டவணையை பாருங்கள். இனியன் பாடினான் அப்படின்றதுக்கு பதிலாக இனியன் பாடுகிறான் அப்படி போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, இனியன் பாடிக்கிட்டு இருக்கிறான், அதான் பாடுகிறான். அப்போ அதே மாதிரி கீழே இருக்க சொற்றொடர்களை எல்லாம் எப்படி எழுத முடியும்? ஒன்று கவனிங்க. இனியன் பாடுகிறான், அவனோ அவன் பாடுகிறான். வெரி குட்.
அவள் அவள் பாடுகிறாள். வெரி குட். நாங்கள் பாடுகிறோம், நீ பாடுகிறாய். அப்போ இப்படி சொன்னால் அதெல்லாம் நிகழ்காலமாக மாறிடுது. ஒன்றும் கூடி சொல்கிறேன் பாருங்க. இனியன் பாடுகிறான், அவன் பாடுகிறான், அவள் பாடுகிறாள், அவர்கள் பாடுகிறார்கள், நாங்கள் பாடுகிறோம், நீ பாடுகிறாய். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறத மாற்றுங்க பார்க்கலாம். இந்து ஆடுகிறாள். அதே மாதிரி கீழே வர்றதெல்லாம் சொல்லிட்டு பாருங்க. ஒன்று முயற்சி செய்து பாருங்க. இந்து ஆடுகிறாள், அவர்கள் ஆடுகிறார்கள். வெரி குட். அவன் ஆடுகிறான், நாங்கள் ஆடுகிறோம், அவள் ஆடுகிறாள், நீங்கள் ஆடுகிறீர்கள். இல்லையா? ஒன்றும் கூட சொல்லி பாருங்க. இந்து ஆடுகிறாள், அவர்கள் ஆடுகிறார்கள், நாங்கள் ஆடுகிறோம், அவள் ஆடுகிறாள், நீங்கள் ஆடுகிறீர்கள். அப்போ இதெல்லாம் நிகழ்காலம். முன்னாடி பார்த்ததோ கடந்த காலம் அல்லது நடந்து முடிந்த காலம். இனி இதவே வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உதாரணமாக பாருங்கள். இனியன் பாடுவான். இனி என்ன செய்ய போகிறான்? பாட போகிறான். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இனியன் பாடுவான். அப்போ அவனும் என்ன செய்வான்? பாடுவான். அப்போ அவன் பாடுவான், அவள் பாடுவாள், அவர்கள் பாடுவார்கள், நாங்கள் பாடுவோம், நீ பாடுவாய். இல்லையா? அப்போ இந்து ஆடுறதை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் இந்து ஆடுனா இப்போ ஆடுகிறாள், இனி என்ன செய்வா? ஆடுவாள். அப்போ எப்படி சொல்லணும்? இந்து ஆடுவாள், அவர்கள் ஆடுவார்கள், அவன் ஆடுவான், நாங்கள் ஆடுவோம், அவள் ஆடுவாள், நீங்கள் ஆடுவீர்கள். இல்லையா? இப்போ 3 காலத்தை பார்த்தோம். ஒரே வாக்கிய அமைப்புகளை வச்சுக்கிட்டு இது நடந்து முடிந்ததாக இருந்தால் எப்படி சொல்லணும், நடந்துக்கிட்டு இருக்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும், நடக்க போகிறதா இருந்தால் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ நடந்து முடிந்தவற்றையெல்லாம் நாம் என்ன சொல்லுவோம்? கடந்த காலம் அப்படி சொல்லுவோம். நடந்துக்கிட்டு இருக்கிறத நிகழ்காலம் அப்படிம்போம். நடக்க போகிறத எதிர்காலம் அல்லது வருங்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நீங்களும் இந்த அட்டவணையை உங்கள் குறிப்பேட்டில் வரைந்து இது மாதிரி கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் இது 3ஐயுமே எழுதி உங்கள் ஆசிரியர்களுக்கு என்ன செய்யணும்? அனுப்பி கொடுக்கணும். உங்களை கூட படிக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி கொடுக்கணும். செய்வீங்க தானே? சரி. இனி அடுத்த ஒரு செயல்பாடு உங்களுக்கு வேண்டி சார் சொல்லியிருந்தேன். என்ன செயல்பாடு? அறுசுவை உணவு. அறுசுவை உணவுன்னு சொன்னாலே நமக்கு என்னதான் ஞாபகம் வரும்? விருந்துகள். நம்ம வீட்டில் சாதாரணமாக 6 சுவையும் வரக்கூடிய விருந்து ஒரே நாளில் சில சமயம் எல்லா நாளையும் சமைக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் அறுசுவை உணவுகள் என்றைக்குமே கிடைக்காது. ஆனால் திருவிழா நேரங்களில் பார்த்தீங்கன்னா பலவிதமான உணவு வகைகள் நம்ம வீட்டில் இருக்கும். இப்போ ஓணமெல்லாம் முடிந்தது. ஓணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓண சத்யா என்று சொல்லக்கூடிய அந்த உணவு முறையில் பலவிதமான உணவு வகைகள் இருக்கும் இல்லையா? அப்போ அது அறுசுவை. எதெல்லாம் அறுசுவை? இனிப்பு சுவை, எரிப்பு, எரிப்புனா காரம் அப்படிம்பாங்க, எரிப்பு சுவை, பின்ன கசப்பு, உவர்ப்பு, பின்ன துவர்ப்பு, பின்ன புளிப்பு. இதெல்லாம் சேர்த்து தான் அறுசுவை, 6 சுவை உணவுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கான ஒரு பொறுத்துறதுக்கான ஒரு அட்டவணை கொடுத்துருந்தாங்க. நீங்கள் செய்தீங்களா? செய்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இருந்தாலும் சார் உங்களுக்கு வேண்டி ஒரு தடவை காட்டுறேன், நீங்கள் அதை கவனிங்க. பாருங்கள். சுவைக்கு ஏற்ற பொருளை பொருத்துங்கள். இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. இனிப்பு, கசப்பு, புளிப்பு, எரிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. பொருத்துனீங்களா? சரி, பாருங்கள். இது சரியான்னு பாருங்கள். நீங்கள் பொருத்துனதெல்லாம் சரியான்னு பாருங்கள். இங்கே காட்டுறேன். இனிப்பு, இந்த பக்கம் இனிப்பு இருக்கப்பா. அந்த பக்கம் என்னத்தை தேர்ந்தெடுக்கணும்? வெரி குட். கரும்பு. கரும்பு இனிக்கும் இல்லையா? தைப்பொங்கலுக்கெல்லாம் நம்ம கரும்பை கடித்து சுவைத்து திம்போம். அப்போ கரும்பு இனிக்கும். அடுத்து கசப்பு பாருங்க. எது கசக்கும்? பாகற்காய் கசப்பு. கசப்பு பாகற்காய். பிறகு
புளிப்பு எது கொடுத்துருக்குறாங்க? புளிப்புன்னு சொன்ன உடனே நமக்கு புளியங்காய் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? எலுமிச்சை. எலுமிச்சையும் புளிக்கும். அதுக்கு பிறகு பாருங்க, எரிப்பு. எரிப்புனா உரைக்கிறது, அதாவது காரம் அதிகமாக இருக்கிறது. எரிப்பு எதில் தான் இருக்கும்? மிளகாயில் இருக்கும். பச்சை மிளகாய் வற்றெல்லாம் இருக்கும். இங்கே கொடுத்துருக்குறா பாருங்க, மிளகாய் கொடுத்துருக்குறாங்க. உவர்ப்பு. உவர்ப்புன்னு சொன்னாலே என்னதான்? உப்பு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிம்பாங்க. உப்பு போடாமல் ஒன்றையுமே சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது. அதுக்காக பாயாசத்தில் உப்பு போடுவோமா? போட மாட்டோம். இனிப்பு போடுறதுல உப்பு போட மாட்டோம். ஆனால் உப்பு அதிகமாக போட்டாலும், உப்பு அதிகமாக போட்டால் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. உப்பு கைக்கும், கசக்கும். உப்பு அதிகமாக போட்டாச்சுன்னா. அளவாக போட்டால் மாத்திரம்தான் உப்பு சுவையாக இருக்கும். அப்போ உவர்ப்பு சுவையாக்கும் அந்த உப்புக்கு இருக்கிறது. கடைசியில் துவர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. துவர்ப்பு என்னது? நெல்லிக்காய். நம்ம இப்போ நெல்லிக்கனியோட ஒரு பாடம் படித்தோம் இல்லையா? நெல்லிக்காய் ஆரம்பத்தை சாப்பிடும்போது துவக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் அது சாப்பிட்டு முடித்து கடைசியில் ஆகும்போது அது இனிக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காயெல்லாம் தின்னுட்டு கொஞ்சம் தண்ணீர் குடித்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அப்போ 6 சுவை இங்கே கொடுத்துருக்குறாங்க. 6 சுவைக்கான பொருட்கள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கரெக்டாக பொருத்தியிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இனியும் இதே மாதிரி இந்த 6 சுவைக்கு வரக்கூடிய வேறு பொருட்களையும் நீங்கள் கண்டுபிடிச்சு அதையும் உங்கள் அட்டவணை என்ன செஞ்சுட்டு போகணும்? விரிவுபடுத்திட்டு போகணும். ஓகே. அப்போ இன்றைக்கி நாம் ஒரு கதையாக்கும் பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். அந்த பாடப்பகுதியினுடைய பேர் என்ன பேர் தெரியுமா? புஸ்தகத்தை திறந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். குறளும் கதையும். குறள்னா என்னது? திருக்குறள். திருக்குறளை எழுதினது யாரு? திருவள்ளுவர். அதாவது மிகவும் சுருங்கிய சொற்களால் பெரிய காரியங்களை சொல்வதாக்கும் திருக்குறள். போன பாடத்தில் படித்தோமா இல்லையா? ஔவையார் பாடத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அவை கிழவி? கடுகை துளைத்து 7 கடல் புகுத்தி குறுகத்தரித்த குறள். அப்போ 1330 குறள் உண்டு. இந்த ஒவ்வொரு குறள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கதையை திருவள்ளுவர் அடக்கி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு குறளை பற்றியும் ஒரு கதை இல்லை, பல கதைகள் சொல்லலாம். அப்போ குறள் கதைகள் நிறையா இருக்குது. அப்போ அதில் ஒரு கதையாக்கும் நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். இப்போ பாடப்பகுதிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சார் உங்களுக்கு வேண்டி என்ன செஞ்சு தரேன்? ஒரு கதை சொல்லித்தரேன், கவனிக்கணும். இது குறள் கதை கிடையாது, கதை. ஒரு பெரிய காடில் ஒரு நரி வசித்து வந்தது. அந்த நரியும் கொக்கும் நண்பர்களாக இருந்தாங்க. இந்த நரிக்கும் கொக்குக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு, தெரியுமா உங்களுக்கு? ரெண்டுக்குமே நண்டு மிகவும் பிடிக்கும். நரியும் நண்டு பிடிச்சு திங்கும், கொக்கும் நண்டு பிடிச்சு திங்கும். நரி நண்டு பிடிக்கிறது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? நரி ஆற்றங்கரைக்கு போச்சுன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த நண்டு வலைனா பொந்துக்குள்ளே நண்டு இருக்கும். அப்போ நரி என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாலை மெதுவாக என்ன செய்யும்? அந்த வலைக்குள்ளே விடும். வால் உள்ளே போக போக நரி என்ன செய்யும்? வாலை லேசாக ஆட்டும். உடனே நண்டு என்ன செய்யும்? என்னமோ உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு நரியினுடைய வாலில் கடிக்கும். உடனே நரி என்ன செஞ்சிடும்? சடான் வாலை அந்த வலைக்குள்ளேருந்து அல்லது அந்த பொந்துக்குள்ளேருந்து வெளியே எடுத்துரும். அப்போ நரியோட வாலோடு சேர்ந்து யார் வருவா? நண்டும் வரும். இப்போ நண்டை பிடிச்சி நரி தின்றும். இந்த கதை அது தொடர்பானது இல்லை. இந்த நரியும் கொக்கும் நண்பர்களாக இருந்ததுனால ஒரு நாள் நரி சொல்லிச்சு, கொக்கு நண்பரே, என் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் விருந்துக்கு வாங்க, உங்களுக்கு அழகான பாயசம் செய்து தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சரி நண்பா நான் வாரேன்னு சொல்லிட்டு கொக்கு ஒரு நாளைக்கு நரியோட வீட்டுக்கு விருந்துக்கு போச்சு. நீங்கள்லாம் விருந்துக்கு போயிருப்பீங்களா இல்லையா? யாருடைய வீட்டுக்கெல்லாம் விருந்துக்கு போயிருப்பீங்க? நம்மளுடைய அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி, இப்படி இருக்கக்கூடிய நிறைய உறவினர்களுடைய வீட்டுக்கெல்லாம் நீங்கள் விருந்தினர்களாக போயிருப்பீங்க. விருந்துக்கு போகிறதா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரின்ட்டு கொக்கு போச்சு. நரி ரொம்ப சந்தோஷத்தோட கொக்கை வரவேற்றுச்சு. அங்கே வீடெல்லாம் சுற்றி காட்டுச்சு. வீட்டில் உட்காந்து ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்ற நேரமாச்சு. நண்பா ஏதாவது சாப்பிட்றியா? பாயசம் செய்து வச்சிருக்கிறேன்னு சொல்லிச்சு. பாயசத்தினுடைய மனம் அடுக்கலையிலேருந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது. கொக்குக்கு ரொம்ப பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்போ கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது.
உடனே நரி கொண்டு வர்றதுக்கு வேண்டி போச்சு. அடுக்கலையில் போயிட்டு அது 2 பாத்திரத்தில் பாயசம் கொண்டு வந்தது. 2 பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம்னு பார்த்தீங்களா? வட்டமான பாத்திரம். இந்த வட்டமான பாத்திரத்தில் நரி கொண்டு வந்து கொக்குக்கும் பாயசத்தை கொடுத்துச்சு. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாயசத்தை வச்சுட்டு நரி குடிக்க ஆரம்பிச்சு. நரி நாயெல்லாம் குடிக்கிறது பார்த்துருக்கீங்களா? நாக்கை வச்சு நக்கி நக்கி குடிக்கும். அதே மாதிரி கொக்கு நாக்கு இருக்குதா? உள்ள சின்னதாக இருக்கலாம், வெளியில் கூட தெரியாது. அப்போ நாக்கை வச்சு நக்கி குடிக்க முடியுமா? அப்போ பாயசத்தை கொண்டு வந்து வச்ச உடனே வட்டமான தட்டில் இருக்கிறதுனால நரி வேக வேகமாக குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொக்கு தன்னுடைய நீண்ட அலகை அந்த வட்டமான தட்டில் வச்சு பார்த்துச்சு. ஆனால் அந்த தட்டில் வட்டமான தட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம்தான் பாயசம் இருந்தது. அது அலகில் இழுத்து பார்த்தா இப்படி உள்ள உறிஞ்சி பார்க்கும்போது கொக்குனுடைய அலகு வழியாக வரலை. உடனே கொக்கு தன்னுடைய அலகை சரித்து எப்படியாவது அந்த பாயசத்தை குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனாலும் அந்த பாயசம் என்ன செய்யலை, உள்ளே போகலை. அதே நேரத்தில் நரி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது, இதை ஒன்றும் கவனிக்காதது மாதிரி குடிச்சிக்கிட்டு இருந்தது. உண்மையிலே என்ன தெரியுமா, கொக்கை அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்கு வேண்டிட்டு நரி ஒரு வட்டமான பாத்திரத்தில் கொடுத்தது. நரி தந்திரசாலி இல்லையா? நரி தந்திரசாலியாக இருக்கிறதுனால தான் கொக்குக்கு வட்டமான பாத்திரத்தில் கொடுத்துருக்குது. கொஞ்சம் உயரமான ஒரு கூஜாவிலையோ உயரமான ஒரு பாத்திரத்திலேயோ கொடுத்துருந்ததுன்னா கொக்கு என்ன செஞ்சுருக்கோம், தன்னுடைய அலகை உள்ளே ஓட்டி அதை உறிஞ்சி குடிச்சிருக்கும். ஆனால் இப்போ அதனால் உறிஞ்சி குடிக்க முடியல. ஆனால் நரி அழகாக குடிச்சிக்கிட்டே இருந்தது. அப்போ கொக்குக்கு ஒன்றும் சொல்லவும் முடியல, குடிக்கவும் முடியல. அப்போ நரி தன்னை கூப்பிட்டு அவமானப்படுத்திருச்சு அப்படின்னு கொக்குக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நரி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது, மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருந்தது. ஏன், உண்மையிலேயே கொக்கை அவமானப்படுத்துறதுக்கு வேண்டித்தான் நரி என்ன செஞ்சிருக்கு, விருந்துக்கு கூப்பிட்டுருக்கு. சரின்னு கொக்கு அந்த பாயசத்தை குடிக்க முடியல. சரி நண்பா, உன்னுடைய பாயசம் மிகவும் சுவையாக இருந்தது, நான் வருகிறேன், நீ கண்டிப்பாக என்னுடைய வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ நான் விருந்துக்கு வந்தால் நீ என்ன செய்து தருவ அப்படின்னு சொல்லி நரி கேட்டுச்சு. உடனே கொக்கு சொல்லிச்சு, நான் ஏராளமான நண்டு பிடிச்சு வச்சுருக்கிறேன், இந்த நண்டில் சூப்பு உண்டாக்குறதுல நான் மிகவும் கெட்டிக்காரன், அப்போ நீ வந்தேன்னா உனக்கு அழகான நண்டு சூப்பு வச்சு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே நரி சரின்னு சம்மதிச்சிருச்சு. அப்போ வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் நண்டு சூப்பு சாப்பிடலாம்னு சொன்ன உடனே நரி வந்துருச்சு. சரின்னு சொல்லிடுச்சு நரி. அதே மாதிரி பௌர்ணமி வந்தது. பௌர்ணமி அன்னைக்கு கொக்குனுடைய வீட்டுக்கு நரி விருந்துக்கு போச்சு. கொக்கு நரியை இன்முகத்தோடு வரவேற்று தன்னுடைய வீடையெல்லாம் சுற்றி காட்டுச்சு. கொஞ்ச நேரம் பல கதையை அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்ற நேரம் வந்தது. கொக்கு 2 பாத்திரத்தில் என்னத்தை கொண்டு வந்தது, நண்டு சூப்பு கொண்டு வந்தது. கொக்கு கொண்டு வந்த பாத்திரம் எப்படி இருந்தது தெரியுமா, நரி தந்த பாத்திரம் மாதிரி வட்டமான பாத்திரம் இல்லை, இது நல்ல உயரமான கூஜா மாதிரி நல்ல உயரமான பாத்திரம். உயரமான பாத்திரமாக இருக்கிறதுனால கொக்கு தன்னுடைய அலகை உள்ளே ஓட்டி நண்டு சூப்பை உறிஞ்சி உறிஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நரி அந்த உயரமான பாத்திரத்துக்குள்ளே நாக்கை நீட்டுறதுக்கு பார்த்துச்சு, நாக்கு எட்டவே இல்லை. நரி ஏமாந்து போச்சு. அப்போ நண்டுனுடைய அந்த நண்டு சாறு, நண்டு சூப்பினுடைய மனம் நரிய ரொம்ப கவருது. ஆனால் நரி குடிக்கணும்னு நினச்சா குடிக்க முடியல. அப்போ தான் நரிக்கு என்ன செஞ்சது, ஒரு உண்மை தெரிஞ்சது. என்ன உண்மை, அன்னைக்கு ஒரு நாளைக்கு கொக்கை விருந்துக்கு கூப்பிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஏமாற்றிட்டோம். அதே மாதிரி கொக்கு நம்மளை கூப்பிட்டு ஏமாத்திருச்சு, நம்ம அப்படி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நரி வார்த்தத்தோடு உட்காந்துருந்துச்சு. நரியினுடைய முகத்தை பார்த்த கொக்குக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு. என்ன உண்மை, தான் செஞ்ச தவற நரி உணர்ந்துருச்சு. அப்போ கொக்கு பேச்சு கொடுத்துச்சு, என்ன நண்பா எப்படி இருக்குது, நண்டு சூப்பு டேஸ்ட்டாக இருக்குதா அப்படி கேட்டுச்சு. உடனே நரி என்ன சொல்லியிருக்கும், கொக்கு சொன்னது மாதிரியே பொய் சொல்லியிருக்கும் இல்லையா, ஆமாம் நண்பா மிகவும் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ கொக்கு சொல்லிச்சு, பரவாயில்ல நண்பா, நீ அந்த சூப்பை குடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த உயரமான பாத்திரத்தில் இருக்கக்கூடிய சூப்பை உன்னால் குடிக்க முடியாது. சும்மா உன்னைய பரிசோதிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் அந்த பாத்திரத்தில் கொடுத்தேன். உனக்காக வேண்டி நான் ஒரு புதிய
வட்டமான பாத்திரம் வாங்கிட்டு வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு கொக்கு உடனே தன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் ஒரு அழகான வட்டமான பாத்திரத்தை எடுத்துட்டு வச்சு அந்த உயரமான பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த நண்டுக்கால் சூப்பை எல்லாம் அந்த வட்டமான பாத்திரத்தில் ஊற்றி குடிச்சு நிறைய ஆசை தீராத நக்கி நக்கி குடிச்சிச்சு. குடிச்சு முடிச்சுட்டு நல்லா சந்தோஷத்தில் நிறைய சொல்லிச்சு, நண்பா என்னை மன்னிச்சுடு, நான் அன்னைக்கு விருந்துக்கு உன்னை ஏமாற்றி கூப்பிட்டு வட்டமான பாத்திரத்தில் நீ குடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிட்டும் உன்னை ஏமாற்றி தான் நான் செஞ்சேன். ஆனால் நீ இன்னைக்கு அதையெல்லாம் மறந்துட்டு எனக்கு வேண்டி ஒரு பாத்திரம் வாங்கி வச்சு என்னை நீ உபசரித்ததுக்கு மிகவும் நன்றின்னு சொல்லிச்சு. உடனே கொக்கு என்ன சொல்லிச்சு தெரியுமா, அது போகட்டும் நண்பா, நம்ம ரொம்ப நாளாகவே நட்பாக இருக்கிறோம், நாளைக்கும் நட்பாக இருக்கணும். ஒரு நாளில் விளையாட்டுக்காக நீ செஞ்ச அந்த காரியத்தெல்லாம் நான் என்ன செய்யலை, மனசில் வைக்கலை. நீ இடைக்கிடைக்கு என்ன செய்யணும், எங்கள் வீட்டுக்கு விருந்து வரணும், இதே மாதிரி உனக்கு நண்டுக்கால் சூப்பெல்லாம் உண்டாக்கி தரேன்னு சொன்னோடனே நரியும் அவங்ககிட்ட விடை பெற்றுட்டு போயிடுச்சு. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது என்னது, நம்மளை யாராவது ஏமாத்தினாலும் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு நல்லது தான் செய்யணும் இல்லையா. நிறைய ஏமாத்துச்சு, ஆனால் கொக்கு திருப்பி ஏமாத்துச்சா, நரிக்கு உண்மையை புரிய வச்சு அதுக்கு தேவையான ஒரு உணவை அதுக்கு பிடித்த மாதிரியான ஒரு பாத்திரத்தில் கொடுத்துச்சா இல்லையா. இப்போ நீங்களும் மற்றவங்க உங்களை ஏமாத்தினாலும் நீங்கள் அவங்கள ஏமாத்துறதுக்கு நிற்காம அவங்களுக்கு நன்மை செய்யணும். ஓகே, அப்போ இது தொடர்பாக திருக்குறள் தொடர்பான ஒரு கதை நம்ம பாடப்புஸ்தகத்தில் வந்து இருக்குது. அந்த கதையில் என்ன கருத்து சொல்கிறாரு திருவள்ளுவர் அப்படின்னு நமக்கு பார்க்கலாம். அப்போ நீங்கள் எல்லாம் அந்த கதையை என்ன செய்யணும், வாசிக்கணும். உங்களுக்காக வேண்டி சார் என்ன செய்கிறேன், அந்த கதையை நம்ம ஸ்க்ரீனில் காட்டுவேன், நீங்கள் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கணும். எல்லாரும் வாசிப்பீங்க தானே? ஓகே, தொடங்கலாமா? ரெடி, 1 2 3.
சரி மாணவர்களே, கதையை வாசிச்சிங்களா? உங்களுக்கு கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதையினுடைய முழுமை உங்களுக்கு தெரிந்ததா? சரி, உங்களுக்கு வேண்டி நம்மளுடைய ராமு இந்த கதையை ஒரு தடவை வாசித்து காட்டுவான். அப்போ ராமு வாசிக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? மிகவும் அமைதியாக, அதே நேரத்தில் ஒவ்வொரு வரியாக உங்கள் விரல் வச்சு கவனிக்கணும். வாசித்து முடிஞ்ச உடனே சாரு சில கேள்விகள்லாம் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். ரெடியா? ஓகே, எல்லாரும் கவனிங்க பார்க்கலாம். குறளும் கதையும். அமுதன் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவன். ஓண விடுமுறைக்கு அவன் ஊருக்கு வந்தான். சில நாட்கள் கழிந்தன. உறவினர்களை பார்க்க ஆசைப்பட்டான். சற்று தொலைவில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றான். வீடு பூட்டி கிடந்தது. பல முறை தட்டினான். கதவு திறக்கப்பட்டது. ஒரு வேலைக்காரி நின்று கொண்டிருந்தாள். யார் என்று அமுதனை பார்த்து கேட்டாள். அவன் தன்னை பற்றி கூறினான். அவனை உள்ளே வந்து இருக்கச் சொன்னாள். பின்னர் மாடியில் ஏறிச் சென்றார். 5 நிமிடம் கழிந்தது. யாரையும் காணவில்லை. சிறிது நேரம் சென்றபின் கையில் காப்பியுடன் வேலைக்காரி வந்தாள். அம்மா வேலையாக இருக்கிறார்கள். ஐயா களைப்பால் தூங்கிக் கொண்டு இருக்கிறார். இவ்வாறு கூறிவிட்டு காப்பியை நீட்டினாள். அமுதனுக்கு எப்படியோ இருந்தது. பல ஆண்டுகளுக்கு பின் வந்திருக்கிறேன், இப்படியா ஒரு வரவேற்பு? அவனது மனம் வேதனைப்பட்டது. முகம் வாடியது. காப்பி குடித்து விட்டுத்தான் வந்தேன் என்று கூறி வீட்டை விட்டு வெளியேறினான். வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் அவர்களை முகம் மலர்ந்து வரவேற்க வேண்டும், உபசரிக்க வேண்டும். அவர்களது முகம் கோண்படியாக பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. இதைத்தான் வள்ளுவரும் மோப்பக்குழையும் அனிச்சம் நுகர்ந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து என்று பாடினார். சரி, ராமு வாசிச்சதை கவனிச்சிங்களா? இந்த கதை எது தொடர்பான கதை? விருந்து தொடர்பான ஒரு கதை. விருந்துக்கு போனது யாரு? விருந்துக்கு போனது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நண்பனாக்கும், இல்லையா? அங்கே போகும்போது இந்த நண்பனை வரவேற்றாங்களா? வரவேற்கிறதுக்கு கூட யாரும் அல்ல. நண்பனுக்கு தேநீர் வைத்து கொடுத்தது யாரு? சரி, அப்போ நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் கூடி கவனிக்கணும். சார் உங்களுக்கு வேண்டி ஒரு தடவை வாசித்து காட்டுறேன். அப்போ ஒன்றும் கூடி கவனித்து இந்த கதையை நீங்கள் நான் வாசித்து முடித்த உடனே சுருக்கமாக சொல்லணும். தயார் தானே? வாசிக்கலாமா? கதையினுடைய பெயரை பாருங்க, குறளும் கதையும். சரி, அமுதன் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவன். ஓண விடுமுறைக்கு அவன் ஊருக்கு வந்தான். சில நாட்கள் கழிந்தன. உறவினர்களை பார்க்க ஆசைப்பட்டான். சற்று தொலைவில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றான். வீடு பூட்டி கிடந்தது. பல முறை தட்டினான். கதவு திறக்கப்பட்டது. ஒரு வேலைக்காரி நின்று கொண்டிருந்தாள். யார் என்று அமுதனை பார்த்து கேட்டாள். அவன் தன்னை பற்றி கூறினான். அவனை உள்ளே வந்து இருக்கச் சொன்னாள். பின்னர் மாடியில் ஏறிச் சென்றாள். 5 நிமிடம் கழிந்தது. யாரையும் காணவில்லை. சிறிது நேரம் சென்றபின் கையில் காப்பியுடன் வேலைக்காரி வந்தாள். அம்மா வேலையாக இருக்கிறார்கள். ஐயா களைப்பால் தூங்கிக் கொண்டிருக்கிறார். இவ்வாறு கூறிவிட்டு காப்பியை நீட்டினாள். அமுதனுக்கு எப்படியோ இருந்தது. பல ஆண்டுகளுக்கு பின் வந்திருக்கிறேன், இப்படியா ஒரு வரவேற்பு? அவனது மனம் வேதனைப்பட்டது. முகம் வாடியது. காப்பி குடித்து விட்டுத்தான் வந்தேன் என்று கூறி வீட்டை விட்டு வெளியேறினான். வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் அவர்களை முகம் மலர்ந்து வரவேற்க வேண்டும், உபசரிக்க வேண்டும். அவர்களது முகம் கோணும்படியாக பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. இதைத்தான் வள்ளுவரும் மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து, குறள் 90 என பாடினார். சரி நண்பர்களே, இந்த பாடப்பகுதியை
நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் உதவியோட நல்ல முறையில் வாசித்து பார்த்துட்டு வாங்க. இனி நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.